தமிழை போற்றி. மாதவை நடிச்ச இறுதி சுற்று, சூர்யா நடிச்ச சூரரை போற்று, இந்த படத்தெல்லாம் வந்து இயக்குனவங்க இயக்குனர் சுதா கொங்கரா. சூப்பரா டைரக்டர், அழகான டைரக்டர், மாசா திரைக்கதெல்லாம் மாசுக்கு பட்டையை கிளப்புவாங்க, வரலாற்று பூர்வமா இது பண்ணுவாங்க. இவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லிட்டாங்க வந்து, சாவர்கர் வந்து அவர் சம்சாரத்தை வந்து படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவங்க படிக்க மாட்டேன்னாங்க. அவரை வந்து கையை வந்து ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு கல்வி நிலையத்துக்கு அனுப்புனாரு. போறவள்ள எல்லாமே அசிங்கமா பேசுவாங்க. கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போய் பள்ளி வந்து படிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் செஞ்சது சாவர்கர்ல. அவர் பேரு ஜோதிபா புலே. வந்து அவங்க சம்சாரம் பேரு, அந்த படிச்சவங்க பேர் வந்து சாவித்ரிபாய் புலே. இதை வந்து சாவர்கர் மாத்தி சொல்லிட்டாரு. மற்றபடி ஜோதிபா புலேங்கிறவரு பட்டியலின சகோதரர்களுக்காக வேலை பார்த்தாரு. வந்து இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, தீண்டாமையை ஒழிக்கன்னு வேலை பார்த்தாரு. அதே மாதிரி தான் சாவர்கர் வேலை பார்த்துருக்காரு. இவங்க வந்து எல்லாரும் இந்த திமுக காரங்க கம்யூனிஸ்டுக்காரங்க எப்படி ஜோதிபா புலேவுக்கு வந்து சாவர்கர் பேரை சொல்லலாம் அப்படின்னு அவங்கள போட்டு அந்த இயக்குனரை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டு, ஆமா நான் தவறுதலா சொல்லிட்டேன், நான் தப்பு பேசுனது தவறு, வந்து யாருக்கு எந்த பெருமை போய் சேரணுமோ அந்த பெருமை அவங்களுக்கு தான் போய் சேரணும், சாவர்கர் பேரை சொன்னது தவறு, அவ வந்து அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமானவர்களும் ஜோதிபா புலேயும் சாவித்ரிபாய் புலே தான், அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க. இவங்க உடனே வந்து அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, இதெல்லாம் சொல்றதுக்கு தகுதி திமுக காரனுக்கு கம்யூனிஸ்டுக்காரனுக்கு இருக்கா? இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கா? வந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்பா. என்னன்னா பிராடு, புத்துலாட்டம், வந்து ஏமாற்று வேலை எல்லாம் செஞ்ச இவருக்கு வரலாற்றை பத்தி பேசுறப்பதே நமக்கு சங்கடமா இருக்கு. அப்படி என்னன்னா வந்து இவங்களோட முதல் வரலாற்று இது திரிப்பு, ஏமாத்து வேலை, பிராடுத்தனம் அப்படின்னு சொன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னா? யார்கிட்டவனா போய் கேளுங்க. அது யாருன்னா அறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்பயே சொல்லிட்டாரு, நம்ம ஒன்றே குலம் ஒருவனே சொல்லிட்டாரு, எல்லாம் ஒண்ணு. அறிஞர் அண்ணா சொன்னாரு, அறிஞர் அண்ணா சொன்னாரு, அறிஞர் அண்ணாவை சொன்னாரு, திருமூலர் சொன்னதுங்க. திருமூலர் சொன்னது. அதை வந்து கிரெடிட் வந்து அண்ணாவுக்கு போட்டாருங்க. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாதி ஒழிச்சு இது பண்ணது, ஏற்றத்தாழ்வை வந்து ஒழிச்சதுன்னு பார்த்தா 1000 பேர் இருக்காருங்க. ராமானுஜர் இருக்காரு, பாரதியார் இருக்காரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா கிரெடிட் ஃபுல்லா அவருக்குதே. இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிச்சது பெரிய இவரதான் ஒழிச்சாரு அப்படின்னு பாருங்க. ஏன் வந்து புலித்தேவன் படையில வந்து வேற ஜாதிக்காரங்க இல்லையா? வந்து இவரு வெண்ணி காலாடி யாரு, பொல்லான்னு யாரு, இவங்கெல்லாம் யார் வந்து படை வீரர்களை வச்சிருந்தது? இதை பேசவே மாட்டாங்க. தீரன் சின்னமலையோட படைத்தல் ஒண்டி வீரன் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வரலாற்றுல வந்து இப்போ ஜாதி ஏற்றத்தாலும் தமிழகத்துல கிடையாது. சினிமாவிலையுமே கொடுங்க. சினிமாவில் இருக்கு வந்து உயர்ந்து உள்ளவன்னு ஒரு படம், கமல் படம் வந்து அந்த படத்துல வந்து கமலஹாசன் கிளைமேக்ஸ்ல வந்து நான் ஏழையாவே இருந்துக்கிறேன், ஆட்டோ ஓட்டு பொழிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆட்டோ ஓட்டி போவார். பின்னாடி பார்த்தா பிரசவத்திற்கு இலவசம் இருக்கும். இது 1980 காலகட்டத்தில் வந்த படம். அதுக்கடுத்து 90ல் வருது பாட்ஷா, 10-15 வருஷம் கழிச்சு. பாட்ஷாவில் பிரசவத்திற்கு இலவசமா வரேமான்ட்டு போட்டுட்டு ஆட்டோவில் எழுந்தாரு. ரஜினி சொன்னாருன்ட்டாங்க. இது ரஜினி சொன்னாங்க. அது உயர்ந்த உள்ளத்தோட படத்தோட வசனம் எடுத்தாவுக்கு அது சேரும். ரஜினி சொன்னாருன்னு சொல்லி இப்போ பரப்புனாங்க. இதுதானே உண்மை. இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கிரெடிட் வேற ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து இதே திருப்பு தவறா செய்யறது வந்து ஏழுமலை படத்துல சொன்னார், பண்ணிக்கதான் கூட்டமாறான் சிங்களாத்தே வந்து ஏழுமலை அர்ஜுன் சொல்லி பேசியிருப்பாரு. அதே சிவாஜியில பேசினப்ப ரஜினி தான் பேசினாரு உருட்டினாங்க. இது வந்து ஆனா இந்த மாதிரி உள்நோக்கத்தோட சுதா கொங்கரா அவங்க சொல்லல. அவங்க தவறுதலா சொல்லிட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அறிஞர் அண்ணா சொல்ல, திருமூலன் சொன்னாரு. அண்ணா சொன்னதுக்காக அண்ணா இன்னவரையும் நாங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம்னு ஸ்டாலின் சொல்லுவாரா, உதயநிதி சொல்லுவாரா, இன்பநிதி சொல்லுவாரா, அக்கா கனிமொழி சொல்லுமா, சுவீரபாண்டிய சொல்லுவாரா, வீரமணி அண்ணன் சொல்லுவாரா, கொல்துருமணி சொல்லுவாரா? யாரும் சொல்ல மாட்டாங்க. எவரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த அக்கா வந்து அழகா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதான் பெருந்தன்மையை பார்க்க மாட்டாங்க. இந்த வைரமுத்துலாம் வர பேசுறாப்புல, வைரமுத்து வந்து அவரதவே அவரை இது பண்ணிக்கிடுவாப்புல. அவர் பாட்டவே இன்னொரு பாட்டை வேற டீம்ல மியூசிக் டைரக்டரை மாத்திட்டு அதே வரியை கொடுப்பாப்புல. இவரெல்லாம் பேசுறாப்புல வந்து உன் இதழ்கள் கேட்டாலும் அது பொய் சொல்லும், உன் இதயம் கேட்டாலும் மெய் சொல்லும் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் எழுதிட்டு இருந்தது. உன் இதழ்கள் கேட்டாலும் அது பொய்யே சொல்லலாம், உன் இதயம் கேட்டாலும் ஒரு பாட்டில் எழுதிப்பாப்புல. இல்லை இதழ்கள் பொய் சொல்லும், இதயம் மெய் சொல்லும் எழுதிப்பாப்புல. என்னடா எல்லாரும் இந்த வேலை வாக்குறாங்க. ஆனா பகிரங்க மன்னிப்பு கேட்டது சுதா கொங்கரா தான் கேட்டிருக்காங்க.
அவங்கள பாராட்டுவான். ஆனா சாவர்கர் அதுக்காக ஜாதி எதுக்காக இல்லாம இல்ல, ஜாதி ஏற்றத்துக்காக அம்பேத்கர் ஐயா எவ்வளவு போராடினாரோ அதே மாதிரி போராடினவர் தான் இவரு சாவர்கர். இன்னும் அம்பேத்கர் புத்த மதத்துக்கு இது பண்ணாரு, இவரு இந்து மதத்திலேயே இருந்து செஞ்சாரு. புத்த மதத்துக்கு போனப்போ அம்பேத்கர் போகாதீங்க, கண்டிப்பா RSS இருக்கு, நாங்க இருக்கோம், கண்டிப்பா இந்து மதத்துல இருக்க தீண்டாமையை ஒழிப்போம், ஏற்றத்தாழ்வு முற்றிலுமா இல்லாம செய்வோம் அம்பேத்கர் ஐயா தான் நீங்க சொன்னாரு சாவர்கர். அதை இன்னைக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்து முன்னணி செய்தா RSS செய்யறோம்ல. ஜாதி ஏற்றத்தாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன், தீண்டாமையை ஒழிச்சுக்கிட்டே இருக்கேன், திமுக அதிமுக ஒழிக்கல, கம்யூனிஸ்ட்காரங்க ஒழிக்கல, இந்து முன்னணி தான் செய்யுது, RSS தான் செய்யுது. இதே உலக யதார்த்தம், இதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சாதி எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடணும், எல்லாரையும் பூணூல் பண்ணணும், எல்லாரையும் அவங்களுக்குன்னே தனி கோயில், அவங்களே பூசாரி, ஹோட்டல் தொடங்கி அவங்களே பட்டியலின சகோதரர்களே சமைக்கணும், அதைத்தான் நீ சாப்பிடணும், பட்டியலின சகோதரரையும் பூச்சுவாரு, அவர்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கன்னு கொண்டு வந்த ஒரு சாவர்கர் மகாராஷ்டிராவில். இதெல்லாம் இங்கே சொன்னா கல்சடிகள் தெரியாது. தமிழை போற்றி.